ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் ஹவுசிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற ப்ராப்பர்ட்டி அப்டேட்ஸ் உங்களே ரீச் ஆகும். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இப்போ நம்ம சேல்ஸுக்கு வந்திருக்க ஒரு சிஎம்டிஏ அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டியை தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, இந்த இடம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் 40, நீளம் 40, கிட்டத்தட்ட ஒரு 1600 சதுரடி. சவுத் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு அகலமான 20லேருந்து 24 அடி ரோடு மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைடு அந்த காம்பவுண்ட் வால் போட்டிருக்கு பாருங்க. அந்த காம்பவுண்ட் வால் வந்துட்டு டுவர்ட்ஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் கீழே விழுந்திருக்கு பாருங்க. இந்த கல் தாங்க இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க. இந்த கல் தாங்க. இந்த கல்லோட என்டையர் ஃப்ரண்டேஜ் வந்து 40 அடி, நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி. ரெண்டுமே நல்ல ஒரு பெர்ஃபெக்டான அழகான ஸ்கொயர் பாக்ஸ். எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்காது. உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்டதால் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சைடு காம்பவுண்ட் வால் போட்டாவே போதுங்க. இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு மேஜரான சிறப்பம்சம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிஎம்டிஏ அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டியாக இந்த பிளாட் அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு பேங்க் லோன் வேணும்னாலும் 80 to 85% நம்ம பேங்க் லோன் மூலியமாகவே அரேஞ்ச் பண்ணிடலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடத்த பார்க்குறீங்க. இந்த காம்பவுண்ட் வாலுக்கு அப்படியே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லே அவுட் போட்டிருக்காங்க. நீங்கள் அங்கே இருக்க லே அவுட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ்க்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா மலை போல் இருக்குங்க. அந்த மாதிரி இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்கு. முழுக்க கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெசிடென்ஷியல் ஜோனு, ஒரு டெவலப்பிங் ஏரியானே சொல்லலாம். டெவலப்பிங் ஏரியாவில் தான் இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு. அதாவது சுற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே இண்டிவிஜுவல் வீடு தான். பாருங்கள், ஒவ்வொரு வீடும் காமிக்கிறேன். ஒரு இடத்துலேருந்து மிஞ்சி போனால் ஒரு 4-5 பிளாட் தள்ளி ஒவ்வொரு வீடு இருக்குது. ஆனால் அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாளுக்கு நாள் வந்து ஆவடியோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. பல மடங்கு பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏக்கர் கணக்கில் எடுத்து லே அவுட் போட்டு சோல்ட் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரீசேல் பிளாட்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 3500 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிளும் உண்டு. அப்படியே இந்த காம்பவுண்ட் வாலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய லே அவுட்டுங்க. அங்கே இருக்க ப்ரைஸை கேட்டிங்கன்னா 4200 ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் உண்டுன்றாங்க. 4200 எங்கே இருக்குது, 3500 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து ஆவடியில் இடம் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு நல்ல ஸ்பேஷியஸாக நல்ல பங்களா டைப்பில் வீடு கட்டணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரொசீட் பண்ணலாங்க. ஏன்னா பெர்ஃபெக்டான ஸ்கொயர் பாக்ஸு, நல்ல ஒரு இதில் வந்து 24 அடி ரோடு, பின்னாடியே வந்து நல்ல ஒரு பக்காவான லே அவுட் இருக்குது. அந்த லே அவுட்டுக்கு ஈக்குவலாக தான் இந்த ப்ராப்பர்ட்டியும் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் 3500 வந்திருக்கு. ஆவடியில் இடம் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆவடி சீரீஸில் தாங்க அமைஞ்சிருக்கு. முழுக்க ஆவடியில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போது. ஸ்லைடில் இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.